அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். தொடர் வேதாகமத்துல சங்கீதங்களின் புத்தகம் 23, திருப்பாடல்கள் 23 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே நம் ஆயர், தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோட இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலம் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். 24வது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். மாவேந்தரின் வருகை, தாவீதின் புகழ்பா. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனமும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கோராதவர். இவரே ஆண்டவரின் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பும் பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். பகுதி 25ஐயும் தொடர்ந்து வாசிக்கலாம். வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல், தாவீதின் புகழ்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுற விடாதேயும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேர் அன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் என் குற்றம் மிகப்பெரியது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். அவர் நலமுடன் வாழ்வார். அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கி கொள்வர். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன.
அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என் நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவர், துயருறுபவன். என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும். அவர்கள் என்னை கொடுமையாய் என்னை வெறுக்கின்றனர். என் உயிரை காப்பாற்றும். என்னை விடுவித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதேயும். வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாய் இருக்கட்டும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். கடவுளே, இஸ்ரேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்தினின்றும் மீட்டருளும். 26வது பகுதியையும் வாசிக்கலாம். நேர்மையாளரின் விண்ணப்பம். ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும். ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரையே நம்பினேன். நான் தடுமாறவில்லை. ஆண்டவரை என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை. வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை. தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன். பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை. மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன். ஆண்டவரே, உம் பலிபிடத்தை வலம் வருவேன். உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகின்றேன். வேத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் குடிக்கொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன். உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன். பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வழியை அடித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும். எனக்கு இறங்கி அருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். புகழ்ச்சி பாடல் தாவீதுக்குரியது. பகுதி 27 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் பொழுது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு என்னை பதில் அளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளி விடாதிரும். என்னை கைவிடாதிரும். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையெடுத்து விடாதிரும். ஏனெனில் பொய்ச்சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராய் கிளம்பியுள்ளனர்.
வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் சங்கீதங்களின் புத்தகம் 23, 24, 25, 26 மற்றும் 27 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாகாலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால பாதையை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.